வணக்கம் மக்களே. ஹாப்பி மாம் ஹப் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வாணி ஜான் இருக்காங்க. ஹாப்பி மாம் ஹப்போட மைல்ஸ்டோன் அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஒண்டரிங் வாட் ஹாப்பி மாம் ஹப் இஸ், ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சப்போர்ட் குரூப் ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ். நம்ம பசங்களுக்கு ஒரு ஹாப்பி, பீஸ்ஃபுல், லவ்விங், ஹெல்தி என்விரான்மெண்ட் கொடுக்கறது எப்படி அப்படிங்கறத வந்து நம்ம மதர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பிரிங்கிங் ஹாப்பினஸ் ஃப்ரம் மதர்ஸ் டு ஹோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் குறிக்கோள். ஸோ இதுல வந்து ஒரு மதர் ஜாம்பியா ரொம்ப கோவமா இல்ல டிப்ரெஸ்டா இல்ல எம்டியா ஃபீல் பண்ணி வருவாங்க. அவங்களோட மென்டல் அண்ட் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாணி மாதிரி தே பிகம் அ ஹாப்பி மதர். அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தே பிகம் அ லவ்விங் மதர் அண்ட் குவீன் மதர் வென் தே அச்சீவ் தேர் கெரியர் கோல். ஸோ இன்னைக்கு வாணியோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை கேட்கலாம். எஸ் வாணி, தேங்க்யூ ஃபார் நாமினேட்டிங் யோர் செல்ஃப் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் உங்களை பத்தி ஒரு குவிக் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் வந்து ஐஎம் அ சோஷியல் மீடியா மேனேஜர். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ சர்டிஃபைட் மெடிக்கல் கோடர். மை பேக்ரவுண்ட் இஸ் மைக்ரோபியாலஜி. ஸோ மை நேட்டிவ் இஸ் ட்ரிச்சி. ஸோ ஐ ஹாவ் 2 kids and moved to Chennai and then moved to Vellore now. So yeah, this is about me. So நீங்க ஹாப்பி மாம் ஹப் ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு வாணி, அண்ட் எதுக்காக ஜாயின் பண்ணீங்க? லாஸ்ட் இயர் செப்டம்பர் நான் ஜாயின் பண்ணேன், 2020 செப்டம்பர். பட் ஐ அட்டெண்டட் யுவர் வெபினார் இன் ஜூன், ஐ திங்க் ஜூன் லாஸ்ட். ஸோ அது நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போதே ஐ வாஸ் லைக் ஐ ஹாவ் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் அ கம்யூனிட்டி, அதாவது விமன் கம்யூனிட்டி அது நிறைய இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு மென்டலி என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டி வந்து நான் பார்த்தது இல்லை. ஸோ அந்த வெபினார் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின். ஸோ அது வந்து என்னாச்சு அப்படின்னா, அப்போ அந்த அமௌண்ட் வந்து என்கிட்ட இல்லை அப்போ. ஸோ asked my husband and he said இல்ல you have to pay for it அப்படின்னு சொல்லிட்டு. So I took that 3 months time and I achieved that amount. I got that amount and then I joined. So I think என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டே அதுதான் நினைக்கிறேன். So amazing. என்ன விஷயத்துக்காக இந்த வெபினார் அட்டெண்ட் பண்ணி அப்போ எப்படி இருந்தீங்க? What was the problem that you had? அப்போ வந்து yeah, my relationship was very bad state அந்த டைம்ல. I thought that என்னோட ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் ப்ராப்ளம்னு அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே, எனக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடனே கூகுள் போய் பார்க்கறது, சாட் ஜிபிடி கேட்கறது, இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்புக் அல்காரிதம் வந்து எனக்கு உங்க ஆட் காமிச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாம்பி மதருக்கான இது சொன்னீங்களே அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 3 விஷயம், அந்த 3மே என்கிட்ட இருந்துச்சு. லைக் ஐ வாஸ் இன் ராக் பாட்டம்னு சொல்லலாம் மை லைஃப். அது அடுத்தது ஃபினான்ஷியலாகவும் நான் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லை. அண்ட் இந்த ப்ராப்ளம்னால நான் பிஸ்னஸ்லயும் பெருசா எதுவும் பண்ணலை. ஸோ எல்லாமே அது இருக்கிற எல்லா டோஸும் ஷட் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இருந்தப்பதான் I attended that webinar. Right. Yeah. Super. So இந்த ஐ திங்க் ஒரு நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 6 months இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? 6 monthsல நீங்க உங்ககிட்ட பார்த்த சேஞ்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க? ஒரு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் லவ். ஹவு ஐ கேன் லவ் மை செல்ஃப் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய செல்ஃப் லவ் பத்தி படிச்சிருக்கேன், அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் நாட் நியூ. மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், எதுவுமே எனக்கு வந்து புதுசு கிடையாது. பட் அந்த ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கு இல்லையா, அது இல்லை. அண்ட் அதனாலதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து செல்ஃப் லவ். அண்ட் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நான் காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த வரைக்குமே அந்த என்கிட்ட இருந்த செல்ஃப் லவ் will radiate to others. அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். பட் ஒரு ஃபேஸ்ல வந்துட்டு என்ன சொல்றது, சும்மா அழுக்கு நைட்டி போட்டுட்டு
தூக்கி ஒரு கொண்டை போட்டுட்டு அது போதும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில போகாத ஒரு ஃபேஸ் இருந்தது. அந்த டைம் தான் ஸோ ஐ திங்க் அது அப்படியே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே தெரிஞ்சது. ஒன்னு செல்ஃப் லவ், இன்னொன்னு வந்து செல்ஃப் லவ் இருந்ததுனால ஹவு ஐ கேன் பி ஹாப்பி இன் ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கறத வந்து நல்லாவே கத்துக்கிட்டேன். மூணாவது விஷயம், மை மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மணி அது நிறைய மாறி இருக்கு. அதாவது 1 crore நம்ம செட் பண்றோம் அப்படின்னா 1 crore அப்படின்றது உள்ள ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும் எனக்கு எப்பவுமே. அட்டெண்டட் சக்சஸ் கியானோட MMI எல்லாம் கூட அட்டென்ட் பண்ணப்ப கூட அவங்க எழுதுவேன், ஆனா உள்ளுக்குள்ள அந்த கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருக்கும், இந்த லாஜிக்கல் மைண்ட் வந்துட்டே இருக்கும். பட் இப்போ அப்படி இல்ல. இதுதான் 3 மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் மீ. இது 3 நடந்ததுனால my relationship is good right now. Oh, superb. That was my actually next question. இப்போ உங்களுக்கு செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மணி மைண்ட் செட் மாறி இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி உங்களோட டே டு டே லைஃப்ல இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन. அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரம்யா, இதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது, ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பென் வாங்கினா கூட பென் இப்ப வாங்கிக்கணுமா அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கும். ட்ரெஸ் எடுத்துப்பேன், 500 rupees தான் இருந்திருக்கும். 500 rupeesங்கிறது இப்போ நமக்கு பெரிய விஷயம் கிடையாது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றது. ஆனா 250க்கு 2 டாப் எடுத்துக்கலாமே, எதுக்கு 500 ஸ்பெண்ட் பண்ணோம்? கில்ட் இருந்துட்டே இருக்கும். அந்த ட்ரெஸ் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கில்ட் இருந்துட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சாரி ஒருத்தவங்க கிஃப்ட் பண்றாங்கல்ல, நானே எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 2 years 3 years அதுக்கு பிளவுஸே ஸ்டிச் பண்ணாம இருப்பேன். ஏன்னா இப்ப நம்ம எதுக்கு இது பண்ணணும், அதுக்கு எதுக்கு பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரட்டும். பட் இப்ப அப்படிலாம் இல்ல. அது வந்து ஒண்ணு கில்ட், இன்னொன்னு சோம்பேறித்தனம். அது ரெண்டுமே எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனா வந்திருக்கு. மூணாவது விஷயம் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இதுல நான் ரொம்ப என் ஹஸ்பண்ட் மேலயும் எங்க ரிலேஷன்ஷிப் மேலயும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்ததுனால அது இன்னும் மோசமாதான் போச்சு. அதை விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் மை செல்ஃப். எனக்கு என்ன விஷயம், நான் எப்படி என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம், நான் எப்படி இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போலான்றத கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் தெரியுது. அந்த கில்ட் ஃப்ரீ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இப்போ நிறைய வந்துருச்சு. அதுவே வந்து நிறைய மைண்ட் டாக் இருக்குல்ல, அது வந்து கம்மியாயிருக்கு. ஓ, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸோ இது உங்களோட ஹெல்த், பேரண்டிங் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன அளவுக்கு வந்து நீங்க சேஞ்சஸ் பாக்குறீங்க? ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நான் செட் பண்ண கோல் ஃபுல்லா அச்சீவ் பண்ணல. பட் நான் வந்து செட் பண்ணது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 monthsக்குள்ள 2 kg குறைச்சா கூட போதும். 1 monthக்கு 1 kg அது நான் அச்சீவ் பண்ணேன். And right now when I was writing this goal I was 86.5, but இப்போ 82.5. அதுவே எனக்கு ஒரு பெரிய குட் செம சூப்பர். வந்து இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்லாம் கிடையாது, நான் டயட் ஒழுங்கா ஃபாலோ பண்ற ஆளும் கிடையாது. பட் ஏன்னா வந்து நம்ம செல்ஃப் லவ்னு ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மள டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான் வந்து இந்த ஒரு டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறத விட ஒரு பிளேட் ரைஸ் எடுக்கும் போதே ஐ ஹேவ் தட் இன்டென்ஷன், ஓகே இது போதும், this is carbohydrate, this is protein, this is fat ன்ற அந்த இன்டென்ஷன் வந்துருச்சு. குட். சோ இது ஒரு விஷயம் ரம்யா. இன்னொன்னு வந்து பேரண்டிங்ல வந்து ஃபுல் ஆன் பண்ணிருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஆங்கர் டுவர்ட்ஸ் மை சில்ட்ரன் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் இப்போ. அண்ட் எப்படி சின்ன சின்ன விஷயத்துல பசங்களோட ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கறதுல வந்து நான், ஏன்னா முன்னாடிலாம் நான் வந்து என்ன யோசிப்பேன்னா, போனா ஒரு பிளே ஸ்டேஷன் தான் போகணும், போனா ஒரு மால் போகணும், இப்படிதான் பசங்களை இது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஆப்ஷன். சென்னையில இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்லயே எப்படி பசங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் அப்படிங்கறது இருக்கு. பட் டெய்லி பண்றேனான்றது தெரியல எனக்கு, இல்லன்னா. பட் கிடைக்கிற டைம்ல ஐ எம் யூசிங் தட். முன்னாடிலாம் ஒரு சீரீஸ் பார்த்தாலோ இல்ல ஒரு மூவி பார்த்தாலோ நான் மட்டும் பார்க்கணும், போன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துப்பேன். பட் இப்போ வந்து ஐ எம் இன்வால்விங் தம், கிட்ஸ் ஓரியன்டா பார்க்கலாம்.
அப்படிங்கிறதுலாம். சூப்பர். அந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ டெய்லி உங்களால என்கேஜ் பண்ண முடியல அப்படிங்கும்போது டு யூ ஸ்டில் ஹேவ் தட் கில்ட் ஆர் ஆர் யூ ஏபிள் டு கம் ஓவர் இட்ஸ் ஓகே திஸ் இஸ் மை டைம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா இல்ல இன்னும் பசங்களோட டெய்லி என்கேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் ஆர் ஐ எம் நாட் அ குட் மதர்? இல்ல இப்ப வந்து நான் இந்த அன்னைக்கு எழுதின அந்த கோல் இது கூட நான் வச்சிருக்கேன். அதுல கூட நான் என்ன போட்டிருக்கேன்னா ஐ ஷுட் ஸ்பெண்ட் மை ஈவினிங்ஸ் டெய்லி வித் மை சில்ட்ரன் வித்தவுட் எனி கேட்ஜெட்ஸ் டைமோட போட்டிருக்கேன் நான். பட் இப்ப அதை பார்க்கும்போது இதுவே நான் ஒரு ஒரு ஈவன் ஒரு 1 month 2 months முன்னாடி பார்த்திருந்தா கூட ஐயோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணல, நம்ம எழுதியிருக்கோம் நம்ம பண்ணலையே அப்படின்னு தோணி இருக்கும். பட் இப்போ அந்த கில்ட் உண்மையாவே இல்ல. ஐ திங்க் பிகாஸ் தட் நீங்க அந்த 21 days செல்ஃப் லவ் சேலஞ்ச்னால கூட இருக்கலாம். அதுவும் நான் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு 10 days நான் கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் கேட்டேன். சோ அதுல வந்த ஒரு இதுவா கூட இருக்கலாம். இப்போ எனக்கு அந்த கில்ட் இல்ல. பிகாஸ் எனக்கு வந்து ஈவினிங்ல தான் நான் வந்து என்னோட கிளையண்டோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியும். அதான் அந்த டைம். ஸோ அது என்னால முடியாது. ஸோ எப்போ என்னால டைம் கிடைக்குதோ அப்ப நான் ஸ்பெண்ட் பண்றேன். இப்போ எனக்கு இல்ல. சூப்பர், அமேசிங் அமேசிங். ஸோ இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்க பிசினஸ்ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? பிசினஸ் ஆர் மணி, ஃபினான்ஷியல்ஸ், are you able to see it yet or you think it's too early? கூட அது ரிஃப்ளெக்ட் ஆனது என்னால பார்க்க முடிஞ்சது. சோ முன்னாடிலாம் கிளையண்ட் வரல. நான் உங்ககிட்ட கூட கேட்டிருக்கேன் அப்படின்னு. சோ பட் இப்போ வந்து எனக்கு என்னன்னா கிளையண்ட் வரலன்றத யோசிக்கிறத விட்டுட்டு இருக்கிற கிளையண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதை நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப டெஸ்பரேட்டா நான் முன்னாடி தேடிட்டே இருப்பேன். கூகுள்ல போய் சோஷியல் மீடியா மேனேஜர் ஃபார் ஸ்கூல்ஸ் வெள்ளூர் சென்னை அப்படின்னு இருப்பேன். பட் இப்போ அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹாப்பி மாம் ஹப்ல இருந்தும் சரி மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய அனுப்புறாங்க. இங்க பாருங்க இவங்க சோஷியல் மீடியா மேனேஜர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இன்ஃபேக்ட் நேத்து கூட டில் 11 o'clock நான் ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணிருக்கேன். அதுல ஒண்ணு வந்து நம்ம ஹாப்பி மாம் ஹப்ல இருந்து ஒரு ஸ்ரேகா இருக்காங்களா அவங்க அனுப்பிச்சாங்க, பாரு கேட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கம்மிங் ஆன் மை வே. சோ அதுல நான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அப்படின்னா ஒரு 1 monthக்கு முன்னாடி பேசின ஒரு டீல் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அமேசிங். சோ I stopped chasing money. So இப்போ வந்து money is getting attracted towards me. Amazing. I think இப்போ நடந்துச்சு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் ஆல் ஃபார் யூ. நீங்க வந்து வெறும் ஹாப்பி மாம் அவார்டுக்கு தான் வந்து யூ ஹேவ் applied, but I think holistically you are able to see a lot of changes in many aspects of life. So இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாம் என்னென்ன? ஒரு 3 டூல்ஸ் that was very ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜர்னலிங் ரம்யா. இப்போ வந்து ஒரு 1.5 months தான் நான் பண்றது இல்லை. ஏன்னா ஐ வாஸ் டிராவலிங் அ லாட். அதனால எப்பெல்லாம் அதாவது ஜர்னலிங்லயும் நான் ரொம்ப ஹாஷா இருக்க மாட்டேன். லைக் வந்து டெய்லி உட்காந்து எழுதணும் அப்படின்லாம் இல்ல. எப்போ எனக்கு தெரியும் மைண்ட் வந்து ஒரு மாதிரி இந்த சேட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அடிக்கும் போதே தெரிஞ்சிடும் ஓகே நம்ம உட்காந்து we have to write. நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காலாம் எழுத மாட்டேன். என்ன தோணுதோ அதை எழுதிடுவேன். கண்டிப்பா அப்ரிசியேஷன் மட்டும் இருக்கும். செல்ஃப் அப்ரிசியேஷன் அதுவும் நீங்க வந்து அந்த 21 days சேலஞ்சில சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கண்டிப்பா இருக்கும். 2 பாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் 3 வேளை சமைச்சிருக்கேன், அதுவே ஒரு அப்ரிசியேஷன் தான் அப்படிங்கறத வந்து எழுதிடுவேன். இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா மார்னிங் ரொட்டீன். அது வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. எந்திரிச்சு ஒரு 1 hour ஃபுல்லா அப்படிலாம் இல்லை, என்னால முடிஞ்சது ஒரு 10 to 15 minutesனாலும் ஐ எம் டூயிங் தட். மார்னிங் ரொட்டீன்ல வந்துட்டு மெடிடேஷனா இருக்கட்டும், இதை வந்து ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னு பண்றேன். மெடிடேஷன் ஒரு நாள் சில சமயம் நைட் எழுதாம காலையில எழுதுவேன். லைக் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுறது அந்த மாதிரி. இன்னொரு பெரிய டெக்னிக் எனக்கு யூஸ் ஆனது மிரர் டெக்னிக். சூப்பர். பாத்ரூம் மிரர் எங்க வீட்டுல இருக்கிற எல்லா மிரருக்கும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் போய் நான் வந்து பேசிருக்கேன். மிரரே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனை வச்சுலாம் நான் பேசிருக்கேன். செம்ம அழகு நீ அப்படி சொல்லி. சோ
இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இனிஷியலா என்னால பண்ண முடியல. ஒரு 5 நிமிஷம் கூட பண்ண முடியல. பிகாஸ் நமக்கு அது புதுசு இல்லையா? அந்த Yeah. கூச்சம் இருந்தது. பட் Mm. அதுக்கப்புறம் இப்போ வந்து மணிக்கணக்கா நின்னு பேச சொன்னா கூட நான் பேசுவேன். அந்த மாதிரி. சோ இது இது 3 தான் மெயின் ரம்யா எனக்கு. Right. ஜர்னலிங், மிரர் டெக்னிக் அண்ட் மார்னிங் ரொட்டீன். Super. Vani, இந்த question எனக்கு வந்து actually I wanted to ask you, being a mother and entrepreneur and doing your own business, I think you're handling it solely or with a very small team. உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்க மேல நீங்க ஒர்க் பண்ணி அது இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு, ஓகே. பட் அதுக்கு வந்து எப்படி டைம் நீங்க வந்து ஒதுக்குனீங்க? முன்னாடி டிட் யூ ஹாவ் தட் ஃபீலிங், எனக்காக நான் 1 hour ஸ்பெண்ட் பண்ணணுமா, பண்ண முடியுமா, இதுக்கே எனக்கு டைம் இல்லையே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சா? அதை எப்படி ஓவர் கம் பண்ண? இதுக்கு முன்னாடி அது கண்டிப்பா இருந்துச்சு. அதாவது எப்படி இருக்கும்னா ரம்யா, காலையில நான் லேப்டாப் ஓபன் பண்ணி உட்கார்ந்தேன்னா நமக்கு எவ்வளோ வேலை இருக்கு அப்படின்ற ஃபீல் இருக்கும். திருப்பி ஈவினிங்கோ நைட்டோ அதை க்ளோஸ் பண்ணும் போதும் எனக்கு இன்னும் இவ்வளோ வேலை இருக்கு அப்படின்ற ஃபீல் தான் இருக்குமே தவிர நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு இருந்ததே வரைக்கும். அது நான் ஒர்க் பண்ணும்போது கூட இருந்திருக்கு. ஐ மீன் ஆஃபீஸ் போய் 9 to 5ல ஒர்க் பண்ணும்போது இருந்திருக்கு. பட் ஒன்ஸ் நான் ஆண்டர்பிரினர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங் இருந்ததே இல்லை. பட் இப்போ வந்து எனக்கு தெரியும், ஓகே 10 வேலை இருக்கு, நான் இன்னைக்கு ஒரு 2 தான் முடிச்சிருக்கேன், தட்ஸ் ஓகே, இட் கேன் வெயிட் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இப்போ எனக்கு நிறைய வந்திருக்கு. ஒய் என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து டைம்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம் நான் வந்து எனக்கு ஸ்பெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க பண்றோம்னு முக்கியம் இல்ல, பாத்ரூம்ல உட்காந்து பேசினாலும் பரவாயில்லன்னு. ஸோ அந்த மாதிரி அங்கங்க ஃபிட்இன் ஆயிக்கிறேன் நான். லைக் வந்து குக் பண்ணும்போது முன்னாடிலாம் ஐயோ சமைச்சு முடிக்கணுமே, 9 மணி ஆயிடுச்சு சமைச்சு முடிக்கணுமே அப்படி இருக்கும். இன்னைக்கெல்லாம் நான் 11 o'clock வரைக்குமே சமைச்சேன். பட் ஐ டோன்ட் have that feeling like வந்து சமைக்கணும் முடிக்கணும் அடுத்த வேலை இருக்கு அந்த ஒரு இது இல்ல. சோ பண்ணும்போது கூட ஐ யூஸ் டு ஒன்னு நான் ஹடல் கால் போட்டு கேட்டுட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோம், எவ்வளவு டிஷ் நம்ம நல்லா குக் பண்ணிருக்கோம். முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட மீ டைம் நான் முன்னாடியும் எடுத்திருக்கேன். ஆனா எப்படி இருக்கும்னா பாரு நீ இது பண்ணல, நீ இது செய்யல, நீ இது பண்ணாதால தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கு இப்படி. பட் இப்போ வந்து அப்படி இல்ல. எனக்கு வந்து நான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன், இது செஞ்சிருக்கேன், நேத்து இப்படி பண்ணேன், அந்த மாதிரி தான் தாட்ஸ் போகுது. சோ அதனால நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தானாவே வந்துருதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நம்ம எப்ப வந்து நமக்கு டைம் ஒதுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் வந்து தானாவே வந்து என்னோட கேஸ்ல. Lovely. I think it holds good for everybody. It's just that willingness. எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ற வரைக்கும் தான். when we decide, I think things will fall in place. Beautifully told. நீங்க மத்த மதர்ஸ்க்கு சொல்ல விரும்புற ஒரு டிப் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரே ஒரு விஷயம் தான், அதுல வந்து எல்லாமே வந்துரும். மதர்ஸ் இல்ல விமன் வந்து அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது புதுசு கிடையாது, வராத விஷயமும் கிடையாது. பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம அந்த அன்கண்டிஷனல் லவ்வை வந்து வெளியில தான் கொடுத்துட்டே இருக்கோம். பசங்களுக்கா இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கா இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், அந்த மாதிரி. பட் நமக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான், அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். அதை யோசிச்சு நமக்கு நம்ம கொடுத்துக்கிட்டோம்னாலே நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அந்த சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், அது உண்மை. நம்ம இங்க இருந்தாதான் அங்க வெளியில வரும். சோ நம்மள ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நமக்கு நம்ம நிறைய லவ் பண்ணணும். அது ஒண்ணு, அது செஞ்சுட்டாலே மத்தது எல்லாம் கரெக்ட் ஆயிடும். லவ்லி. சோ ஹாப்பி மாம் ஹப் பத்தி உங்களோட ஒன் வேர்ட்ல சொல்லணும், டிஸ்கிரைப் பண்ணனும்னா எப்படி, ஹவ் டு யூ டிஸ்கிரைப் இட்? ஒன் வேர்ட்ல கண்டிப்பா சொல்ல முடியாது. ஃபீலானது நிறைய பேர் வந்து அம்மா வீடுன்னு சொல்லியிருக்காங்க, முன்னாடி எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க. என்னோட நேட்டிவ் அந்த மாதிரி என்னோட இடம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் நான் ஃபீல் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, என்ன வந்து ஒரு வாணிய வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ்ல இருந்த வாணி மாதிரி ஆக்கின ஒரு இடம். அதனால எனக்கு வந்து ஸ்கூல் மாதிரி தான். ஏன்னா இங்க என்னோட ஸ்கூல்ல என்னோட காலேஜ் எல்லாத்துலயுமே நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான்.
சோ லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்களோட அந்த இது எப்படி இருக்கும்னு தெரியும். ஆமா. அதே இது வந்து நான் இங்க பாக்குறேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க எப்போதுமே அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க We அப்படின்னு all கிடையாது. don't care. I am also last bencher only. You have some responsibilities. நம்ம Yes, yes. பக்கத்துல ரொம்ப நல்லா பார்த்துப்போம். I Correct, think correct. Yeah. அதே மாதிரி unapologetically straight forward-ஆ இருப்போம் நம்ம எல்லாருமே. Very true. இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அது சரியில்லை அப்படின்னா அதை சொல்றதுக்கும் ஆள் இருக்காங்க. Correct. இல்ல பண்ணு அப்படின்னு கரெக்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. Yeah. இன்னொரு விஷயம் நமக்கு ஸ்கூல் காலேஜ்ல இருந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து நமக்கு மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. நீ பெரிய பொண்ணாயிட்ட, நீயே செல்ஃப் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு இருக்காங்களே தவிர ஒரு அக்கௌண்டபிளா இப்படி ஒரு கம்யூனிட்டியோட இருக்கணும் அப்படின்றது வந்து புதுசு. Yeah. So I would say என்னோட ஸ்கூல் திருப்பி கொண்டு வந்தது வந்து ஹாப்பி மாம் ஹப். அதனால அது என்னோட ஸ்கூல் மாதிரி தான் நான் சொல்லுவேன். Amazing. Very different perspective, and I think is very close to my heart also. You know, there is அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் போயிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணும். திரும்பி காலேஜ் போய் கல்யாணம் ஸ்கூல் லைஃப் மாதிரி வராதுடா அப்படின்னு தோணும். ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் feelings that you have given also for Happy Mom Hub. Thank you so much. So we've got your tip also. Thank you so much for your inspiring story, and very, very soon I want to interview you for Loving Mom category and Queen Mom category as well. I think you're not very far away. ரொம்ப சீக்கிரம் திரும்ப வந்து we will meet again அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much for this. Thank you so much, Ramya, and thank you so much for all the members in the Happy Mom Hub, because நான் வந்து என்னோட பயங்கரமான கீழ் நிலைமையில இருந்தப்போ இந்த கம்யூனிட்டி தான் எனக்கு சப்போர்ட்டே பண்ணுச்சு. அனிதா கிட்ட வந்து நான் அழாம மெசேஜ் பண்ணாத நாளே இல்லை. ஸோ அந்த அளவுக்குல நான் வந்து ரொம்ப உடஞ்சு போன நிலைமையில இருந்தப்போ வந்து ஒரு கை இல்ல இத்தனை கை இருக்கும் நீ ஏன் அழுவுற அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டினா அது கண்டிப்பா ஹாப்பி மாம் ஹப் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் திஸ் கம்யூனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வியூவர்ஸ், நீங்க இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க அண்ட் யூ வாண்ட் டு டேக் சப்போர்ட் ஆல்சோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ராக் பாட்டம் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு you all have everything but I don't have that community, school friends மாதிரி எனக்கு ஒரு heartful friends, non judgmental friends இல்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல உங்களோட கோல் உங்களால அச்சீவ் பண்ண முடியல, வெயிட் லாஸ் ஆகட்டும், கெரியர் கோல் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் கோல் ஆகும், எதுவா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, we welcome you with open arms to join Happy Mom Hub. Happy Mom Hub அப்படிங்கிற ஆப் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். there are a lot of free content that you can go through. உங்களோட கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. ஃப்ரீயாவே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். அதையும் தாண்டி எனக்கு சப்போர்ட் வேணும், வாணி மாதிரி 6 monthsல நான் வந்து பயங்கரமா டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் ஜாயின் our silver membership and you can reach out to us and we will help you to join our community. Thank you so much. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை, ரம்யா, ஹாப்பினஸ் கோச்.